ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கர்நாடகா ஸ்பெஷல் கீரை பசார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொப்பு பசார் அப்படி சொல்லுவாங்க கர்நாடகாவில். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசி பயிர் எடுத்துக்கோங்க. பாசி பயிர் கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், ரெண்டையும் சேர்த்து ஒரு 4 to 5 hours ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதை நல்ல தண்ணியை ஒரு கிண்ணத்தில் கொதிக்க வச்சுட்டு இந்த ஊற வச்ச பயிரை நல்லா தண்ணி கழுவி இருத்துட்டு அதை அந்த கிண்ணத்தில் போட்டு வேக வைக்கணும். பயிர் பார்த்திங்கன்னா பாசி பயிரும் இந்த துவரம்பருப்பும் போடுறப்போ நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இந்த தண்ணியில் அந்த பாசி பயிரையும் துவரம்பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு அது ஒரு 3/4 வாசி வெந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச்லேயே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அது வெந்திருக்கணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயிரை கிட்டத்தட்ட ஒரு நசுக்கி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கீரையை கழுவி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கீரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது தண்டு கீரை. நீங்கள் வேணால் எல்லா கீரையும் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வெந்தயக்கீரை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் இந்த தண்டு கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஓரளவுக்கு வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கீரையில் உப்பு எப்பயுமே ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கீரையில் பயிர்லெலாம் உப்பு சேரும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பொரியல் தாளிச்சிட்டு அந்த தண்ணியில் ஒரு ரசம் மாதிரி வைக்க போகிறோம். அந்த ரசம் மாதிரி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, வெங்காயம், ஜீரகம், மிளகு, பூண்டு, தேங்காய் இதெல்லாமே தேவையான பொருள். இதில் பூண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கட்டி பூண்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடை சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சமாக இந்த வெந்த கீரை பயிர் இதை கூட எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் புளி எடுத்திருக்கேன், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி. அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சோம் இல்லையா, அதில் பூண்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டோட ஸ்மெல் நமக்கு நல்லா தெரியணும். அதுக்கப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும் வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தேங்காயும் போட்டு வதக்கிட்டு மிளகு, ஜீரகம் இது எல்லாமே நான் இதிலே போட்டு வதக்கிடுறேன். நீங்கள் வேணுன்னா வர கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணலை, நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதோட நம்ம கொத்தமல்லி தழை, அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பயிரும் கீரையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிக்க வச்சிடலாம். அப்படி தாளித்தோன்னா தான் பொரியல் ரெடி ஆகும். பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறுமனே நம்ம வெங்காயம், வரமிளகா மட்டும்தான். கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன், வரமிளகா தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கணும். வெங்காயம் சாஃப்ட் ஆகிடக்கூடாது, ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் கீரை பொரியலுக்கு நல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கறதுனால கீரை பொரியல் ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா நீங்கள் வேணும்னா இன்னொரு 2-3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கீரை ஆட் பண்ணிடுறோம். வெந்த கீரையை நம்ம பொரியலாக ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியேவும் விடலாம், தேங்காயும் ஆட் பண்ணலாம். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை வேக வச்சோம் இல்லையா ஒரு தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து நம்ம இப்போது இந்த பசாரில் நம்ம கலக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, அதில் நம்ம இதை கலக்கிறோம்.
கலந்ததுக்கப்புறமா இதை வந்து கொதிக்க வைக்கணும். அடுப்பில் போட்டு அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறப்போ நல்லா அது கொதிச்சு வரணும். அப்போ வந்து அந்த நம்ம எல்லாமே வந்து வதக்கி அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஓரளவுக்கு கொதிக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அது பாருங்கள் எப்படி எல்லா பக்கமும் நல்லா கொதிக்குது அப்படின்னு. இதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, பூண்டு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. அதை எடுத்து நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாம். கொட்டிட்டு இது நல்லா கொதிக்கணும். நல்லா இப்போ உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி இந்த கீரை தண்ணியோட ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.